ஷேய் பெஸ்ட்டோ ஏப்பா தமிழ்நாட்டில் நீதிமன்றம் கோர்ட்ஸு சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி அடுத்தாப்புல ராமேஸ்வரம் அடப்பு சுற்றி அடைக்கணும்ல அடைச்சி கணக்கு எழுத பேரை ஊரை சொல்லணும்னா மதுரை தஞ்சாவூர் சென்னை மெட்ராஸு தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் சிலிவுத்தூர் சிவகிரி எப்படியே நெல்லை மாவட்டம் நீதிமன்றம்ப்பா புரியுதா. அடுத்து கரிவளந்தநல்லூர் புரியுதா, அங்கேயும் இருக்குது. எல்லா நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கணக்கு கரிவளந்தநல்லூர் கணக்கு எல்லாம் சேர்த்து சங்கரங்கோயில் வரும் நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு. அது நெல்லை மாவட்டம்ல கணக்கு பிரித்து மாவட்ட வாரியாக உட்காந்து நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுது. அப்போ கணக்கு முடிக்க ஆடை அந்த நீதிமன்ற கோர்ட்டில் ஆடை கருப்பு ஆடை நீதிபதி சர்ச்சி கோர்ட்டாருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் கருப்பு ஆடை. அந்த கருப்பு ஆடையை கணக்கு முடிக்கணும்ல. கீழே வழக்கறிஞர் வீசி வர்ற வழக்கறிஞர்கள் கருப்பு ஆடை புரியுதா. அந்த 2 கருப்பு ஆடைக்கும் எலுமிச்சம்பழம் கனி பவரால் எரிஞ்சு அந்த கருப்பு ஆடையில் இப்போ எல்லா அதிகாரியும் உள்ளே மாட்டுவான். கருப்பு ஆடையில் மாட்டிடுவான். கருப்பு பணம் கருப்பு இடங்கள் கருப்பு சொத்து கருப்பு ஆவணங்கள் எல்லாம் எழுதி வச்ச சொத்து எல்லாம் அந்த கருப்பு ஆடையில் எல்லாம் சுருட்டிடுவார். ஐயாவே சுருட்டிடுவார். அப்போ நீதிபதி சர்ச்சி கோர்ட்டாருக்கும் ஒன்றும் ஓடாது. வழக்கறிஞர்களுக்கு பெட்டிஷனை நீட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படித்தான் நீட்டிக்கிட்டே இரு. இப்போ தப்பு செஞ்சோன்னு தூக்கி உள்ளே போடுறா கணக்கு போட்டாரா. இதுதான் கருப்பு ஆடையில் எலுமிச்சம்பழம் கனியால் வீசி எரிஞ்சிட்டார். தமிழ்நாடு முழுவதும் முக்கால் சத்தியம் முடிஞ்சிச்சுப்பா. இது பெரிய கணக்கப்பா. இது நீதிமன்றம் இப்படி நடத்தி பூமியை அழிக்கவா அப்படின்ட்டாரு. இப்போ நம்ம அழிச்சாதான் சரி வரும் அப்படின்ட்டாரு. முக்கால் சத்தியம் ஈஸ்வரன் போட்ட